السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய கருணையால் நம்மை முஃமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே பிறக்கச் செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்று வாழ்ந்து அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்று இவ்வுலகை விட்டு சென்று சோனத்திலே அல்லாஹ்வுடனும் ரசூலுடனும் அவருடைய திருக்காட்சியுடனும் இருப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ஹஜரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது மக்களை பார்த்து செய்த உபதேசம், அதை பற்றி சேலம் இர்ஃபானிய பட்டமளிப்பு விழாவிலே அந்த ஆயத்தை எடுத்து சொன்னோம். அந்த ஆயத்தில் இன்னும் மீதி பாதி இருந்துச்சு. அதை சொல்வதற்கு அங்கே நேரம் இல்லை. அதனால் அது விட்டு போயிடக்கூடாது, அதை சொல்ல வேண்டும் என்று அல்லாஹுடைய உதவியை கொண்டு இன்ஷா அல்லாஹு தாலா அதில் என்ன சொல்ல நாடுகிறானோ அவற்றை, எதை நாம் கேட்க நாடுகிறானோ அவற்றை அல்லாஹ் இங்கே வெளிப்படுத்துவான் இன்ஷா அல்லாஹு தாலா. ஹஜ்ரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் ஹதீபுல் அன்பியா, நபிமார்களின் மிகச்சிறந்த பேச்சாளர் என்று அவர்களுக்கு நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டம் சூற்றி இருக்கிறார்கள். அவர்கள் தன் மக்களை பார்த்து சொன்னார்கள், கால யா கௌமி, என் மக்களே, அரைத்தும் இன் குன்து அலா பையினத்தும் ரப்பி, நான் எனது ரப்புடைய தெளிவான விளக்கங்களில் இருக்கிறேன். இப்போ ஒவ்வொரு ஹதீபும், ஒவ்வொரு பேச்சாளரும், மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி இங்கே சில விஷயங்களை அல்லாஹ் தஆலா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக நமக்கு தெரிவிக்கிறார். ஜி, என்ன செய்தி? ஒன்று, மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்ல நீ விரும்பினால் எதை எடுத்து சொல்ல வருகிறாயோ அவற்றை தெளிவாக விலகி கொள்ள வேண்டும். நீ ஃபிக்ஹ் சட்டங்களை மக்களுக்கு எடுத்து சொல்ல விரும்பினால் அவற்றை ஐயம் திரிபர தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ தான் அந்த மக்களுக்கு எடுத்து சொல்லுகிற பொழுது தவறில்லாமல் சொல்லலாம். ஜி, அரைகுறையாக கற்றுக்கொண்டு மக்களிடத்தில் சொன்னால் நீ தான் மாட்டிக்குவ கடைசியில். தசவுஃபை, இறை ஞானத்தை மக்களுக்கு சொல்ல வேண்டுமா? சொல்ல வேண்டுமென்று ஆசைப்பட்டாயா? முழுமையாக ஷேഖிடத்திலே அந்த பாடங்களை படித்து கொள்ள வேண்டும். அரைகுறையாக தெரிந்து கொண்டு ஏதாவது தெரிஞ்சுக்கிச்சு, இதை நாம் சொன்னால் நமக்கு ஒரு புகழ் கிடைக்கலாம், மக்கள் நம்மளையும் ஒரு பெரிய ஞானியாக எண்ணிக்கொள்ளலாம் என்று சிலர் சொல்லலாம். அல்லது தசவுஃபுடைய இஸ்திலாஹாத்துகள் இருக்கு, சூஃபியாக்கள் பயன்படுத்தக்கூடிய இஸ்திலாஹாத்துகள், அது எல்லாமே கொஞ்சம் பெரிய வார்த்தைகளாக இருக்கும். வஹதத்து, வாஹிதியத்து, ஜபரூத்து, லாஹூத்து, வஹதத்துல் உஜூத், ஐனோ ஐனியத், கைரியத், ஜபரோ கதர் அப்படின்னு. தேவங்க அப்பா, இது வரைக்கும் நம்ம கேட்காத வார்த்தையாக இருக்குன்னு ஆலிம் சாக்கள்லாம் திகச்சு போயிடுவாங்க. அவாமுன் நஸ் பாருங்க, மற்ற ஆலிம் சாக்கெல்லாம் இந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறது இல்லை. இவங்க தான் என்னென்னமோ சொல்கிறாங்க, தஜுது அம்சாலுங்கிறாரு, ஜி
ஐனி தைரியத்துங்கிறாரு, ஜபரு அகதருங்கிறாரு, ஜி மாஹியாத்துங்கிறாரு, தரியக்கத்துங்கிறாரு, ஷரியத்துங்கிறாரு, ஹக்கீகத்து மாரிஃபத்து. ஜி நாசூத்து, மலக்கூத்து, ஜபரூத்து, லாஹூத், சில பேர் நிறைய சேர்த்து ஆஹூத்து, பாஹூத்து, ஹாருத்து, மாருத்து சேர்த்திக்கிறாங்க. நிறையாலாம் விடுறாரு. இந்த மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டதில்லை. படி அப்போ பெரிய ஆளாக தான் இருப்பார் தெரியுது. மற்றவங்களாம் சாதாரண ஆலிம்சா, ஒரு ஃபெசல் ஆலிம்சா போல தெரியுதுன்னு நினைப்பாங்க. போலத்துன்னு விடுறதுலாம் உண்டு, என்னன்னே தெரியாது. சொல்லலாம் லாஹூத் தெரியுமா உங்களுக்கு? உனக்கு தெரியுமாப்பா? சும்மா இருப்பாலாம் கேட்டுக்கூடாது. நமக்கு வந்து இந்த வார்த்தை தெரியும்னு காட்டுறது தான், ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்படின்னு சில பேர் தெரியுமா தெரியுமான்னு வாழ்நாள்லாம் கேட்டே ஓட்டிடுவாங்க. அவங்களுக்கும் தெரியாது, சொல்லிக் கொடுக்கவும் மாட்டாங்க. தெரிஞ்சாலும் சொல்லிக் கொடுப்பாங்க. அப்படி இது ஒரு சிலர் இருக்கிறாங்க. ஆனால் சொல்லலாம் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சமாக பொறுக்கி இவங்களா ஒரு கற்பனையில் இப்படி தான் என்று ஏற்படுத்தி கொள்வது. அந்த கிதாபில் பார்த்தேன், இந்த கிதாப் 10-15 கிதாப் பார்த்து, கிதாபுகளை பார்த்து ஞானம் ஒருபோதும் வராது. வேலை நான் இப்னு அரபி சர்க்காருடைய ஃபுசூஸுல் ஹிகம் பார்த்தேன், ஃபுத்துவாத்தே மக்கியா பார்த்தேன், சிருல் அஸ்ரார் கௌசுல் ஆலம் முஹைதீன் ஆண்டஹீர் கிதாப் பார்த்தேன், கிப்ரீத்துல் அஹ்மர் அப்துல் வஹாப் ஷாரனி ரஹமத்துல்லாஹி அலைஹி கிதாப் பார்த்தேன், ஷிஹாபுதீன் ஷுஹரவதி ரஹமத்துல்லாஹி அவாரிஃபுல் மாரிஃப் கரைச்சி குடிச்சிட்டேன். நிறைய தசவுஃப் கிதாப் இருக்கு இல்லையா, ஃபவாயிதுல் ஃபுஆத், நிறைய கிதாபுகள், இதெல்லாம் பார்த்துட்டேன். ஜி ஃபவாயிதுல் ஃபுஆத் யாருது? தாத்தா அலி ஹுஜ்வீரி இல்லையா, அவங்க சொல்லி இதெல்லாம் படித்து கரைச்சி குடிச்சிட்டேன். இதை வச்சு நானாக தசவுஃப் உருவாக்கிட்டேன். முடியவே முடியாது. விளைஞ்சுங்களா? இப்னு அரபி எஜமானுடைய எந்த கிதாபு நீ ஃபுத்துவாத்தே மக்கியாவும் ஃபுசூஸுல் ஹிகமும் நீ ஷரஹே எழுதினாலும் சரி, காமிலான ஷேഖிடத்தில் நீ கரம் பிடிக்கும் வரையிலேயும், ஜி அவர்களுடைய முழுமையான தவஜ்ஜுஹில் நீ வேகிற வரையிலேயும் அறவேக்காடு தான் இருக்கணும், முழு வேக்காடாக ஆகாது. தமிழில் பழமொழி சொல்லுவோம், ஒரு தண்ணியில் வேகணும்னு. தண்ணி மாற்றி மாற்றி வேக வச்சா பிரியாணி எப்படி இருக்கும்? ஜி பிரியாணி மாதிரி இருக்காது. அதில் ஒரு தண்ணியில் வேக வைக்கணும்னு சொல்லுவாங்க தமிழில். ஒரு சில பேர் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் கடன் வாங்கிக்கிறது, இவங்கன்னு உருவாக்கிறது. எது உண்மையோ அது வேறுபட்டதாக இருக்கும். உண்மை அதுதான் ஒரு காமிலான ஷேഖிடத்தில் ஞானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். புரிஞ்சுதா? 7-8 காமிலான ஷேഖமார்கள்ட்ட ஆளு கொஞ்சம் எடுத்து, கிதாபில் கொஞ்சம் எடுத்து நானாக உருவாக்கி கொண்டேன். புரிஞ்சுங்களா? அது சரியில்லைன்னு சூஃபியாக்கள் சொல்கிறாங்க. இப்போது ஒரு கேள்வி வருது. சில ஷேഖமார்கள், காமிலான ஷேഖமார்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட ஷேഖமாரிடத்தில் பையத்து வாங்கியிருக்காங்களே அப்படின்னா, யாரோ ஒரு ஷேഖிட்ட பையத்து வாங்கி தர்பியத் பெற்றுக்கொள்வார்கள். ஜி அதன் பின்பு அவர்களுடைய உயர்வை கருதி அவர்களுக்கும் வேறு சில ஷேഖமார்கள் பரக்கத்தன் பையத்து கொடுப்பாங்க. இப்போ 4 ஷேഖ் இருப்பாங்க. இது ஒரு வகை. இன்னொரு வகை, ஒரு ஷேഖிட்ட பையத்து வாங்கியிருப்பாங்க, ஆனால் முழுமை அடைந்திருக்க மாட்டார்கள். அதனால் அவர்கள் மீண்டும் முன்னொரு காமிலான ஷேഖிடத்தில் சென்று முழுமை பெற்றிருப்பார்கள். தாலீமை முழுசாக வாங்கியிருப்பாங்க அவங்க இடத்துல. ஆக ஒரு ஷேഖுடைய தர்பியத் தான் கரெக்டாக வரும். இப்போ நம்முடைய சில்சிலாவிலேயே சில்சிலிய காதிரியா சிஷ்டியால் பையத்து கொடுக்குறோம். நம்ம இந்த ரெண்டு சில்சிலாவில் தான் நம்ம பையத்து கொடுக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய சில்சிலாவில் ஒரு 7-8 சில்சிலா சேர்ந்துருக்கு. நக்ஷபந்தியா, ஷோஹரவர்தியா, அக்பரியா, சுத்தாரியா, ஷாதுலியா போன்ற வேறு சில்சிலாக்களும் நம்முடைய ஷேഖமார்களில் வந்து சேருது. ஆனால் நாம் பையத்து ஹிலாஃபத்து கொடுப்பது எதில்? சிஷ்டியா காதிரியாவில். இந்த சிஷ்டியா காதிரியாவிலேயும் நம்முடைய ஃபைஸுநாயகத்துடைய சில்சிலாவில், நூரிநாயகத்துடைய சில்சிலாவில் தாலீமாத்துகள் எல்லாமே சிஷ்டியாவுடைய அடிப்படையில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது, காதிரியாவுடைய அடிப்படையில் இல்லை. சரிங்களா? ஒரு சின்ன சின்ன வித்தியாசங்கள், பெரிய வித்தியாசங்கள் இல்லை. பாய் சுன்னத் ஜமாத்திலேயே மாத்ருதியா அஷாரியான்னு இருக்கும். 2 பேரும் பெரிய வித்தியாசங்கள் இல்லை. சுன்னத் ஜமாத்திலே ஹனஃபி மதஹப், ஷாஃபி, மாலிகி, ஹம்பலி இருக்கும். பெரிய இல்லை இவங்க வேறு அவங்க வேறு, அப்படி கிடையாது. இவங்க வேறு மதம் அப்படியே இல்லை, அப்படி இல்லை. சொல்லிக் கொடுக்கும் முறை, ஆராய்ச்சி செய்யக்கூடிய முறை, உசூல் ஃபிக்ஹ் அமைக்கும் முறை, இதில் சில கருத்து வேறுபாடுகள்.
விளைஞ்சா இல்லைங்களா? அந்த மாதிரி சிஷ்டியாவிலேயே நம்முடைய ஷேகுமார்கள் நூரி நாயகம் அவர்கள் எல்லாரும் எடுத்துக்கொண்ட முறை சிஷ்டியா நிசாமியா. சிஷ்டியா சாபிரியா ஒன்று பிரியுது. எங்கே பிரியுது? ஹஜரத் ஃபரீது கஞ்ச ஷக்கர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 2 ஹலீஃபாக்கள் இருந்தாங்க, நிசாமியா சாபிரியான். நம்முடைய தாலிமாத்துகள் நிசாமியாவுடைய சில்சிலாவில். இந்த நிசாமியா சில்சிலாவில் என்னான்னு கேட்டிங்கன்னா இஷ்கு இல்மு ரெண்டுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எதை விட? ஜிக்ரு ஃபிக்ருகளை விட. ஜிக்ரு ஃபிக்ரு இருக்கும், அல்லாஹுடைய திக்ருகள் அவுராதுகள் இருக்கும். இந்த ரெண்டை விட எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க? இஷ்கு இல்மு, அதாவது இறைஞான பாடங்களை போதிப்பார்கள். இஷாரத்து சுலூக் என்ற கிதாப் வச்சுருப்பாங்க, அது மாதிரி பாடங்களை போதிப்பார்கள். ரெண்டாவது இஷ்கு, இறை காதலை உருவாக்குவாங்க. அதுக்காக கவிதைகள்லாம் படிக்கிறது. நிசாமிய சில்சிலாவோட எல்லா ஷேகுமார்கள்ட்டையும் இந்த கவ்வால் படிக்கிற பழக்கம் இருந்துச்சு, புரிஞ்சுங்களா? அது ஹாஜா அஜ்மீர் நாயகமும் கவ்வாலி கேட்டாங்க. இசைகளை வைத்து இறை ஞான பாடல்களை படிக்கும்போது தன்னை அறியாமல் ஒரு கைஃபியத்து உண்டாயிரும், அறிஞ்சுங்களா? ஹாஜா அஜ்மீர் நாயகமும் படித்தாங்க, கவ்வாலி கேட்டாங்க. கவ்வாலின்னு சொல்லுவாங்க, சமான்னு சொல்லுவாங்க, இசை நிகழ்ச்சிகள், இறைஞான இசை நிகழ்ச்சிகள்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய ஹலீஃபா குத்துபுத்தீன் பக்தியாரி காக்கி ரஹ்மத்துல்லாஹி அதுலேயே இஷ்கிலேயே இருந்து கவ்வாலி நடக்கும்போதே அல்லாட்ட போயிட்டாங்க. ஃபரீத் கஞ்ச ஷக்கர் ரஹ்மத்துல்லாஹி அவங்க நிறைய கவ்வாலி பைத்து நிறைய எழுதியிருக்கிறாங்க. மன்னயம் வல்லாஹி யாரா மன்னயம், இது அவங்க எழுதிருந்தான். நிறைய பாட்டு எழுதியிருக்கிறாங்க. அவங்க ஹலீஃபா நிசாம் பைலாஹி நிறைய எழுதியிருக்கிறாங்க. அவங்க ஹலீஃபா அமீர் ஹுஸ்ரு நிறைய எழுதியிருக்கிறாங்க. அமீர் ஹுஸ்ரு நிறைய பாட்டு எழுதியிருக்காங்க. அமீதானம் சே மன்சில் பூது ஷபுஜா ஏகே மன்பூதம், இதெல்லாம் அவங்க இருந்தான். யார்? அமீர் ஹுஸ்ரு. நமீதானம் சே மன்சில் பூது ஷபுஜா ஏகே மன்பூதம், அடிச்சு நெட்டில் வரும் இந்த பாட்டுக்கெல்லாம். இதெல்லாம் அவங்க எழுதின பாட்டு. யார்? அது அமீர் ஹுஸ்ரு. மேரே பியா கர் ஆயா லால் நீமே அந்த மேரே பியா கர் ஆயா அந்த பாட்டு. இது எல்லாமே தன்னுடைய ஷேக் நாயகத்தை அவரோட காதலியாக வந்து கற்பனை செய்து படிக்கக்கூடிய பாட்டு, புரிஞ்சுங்களா? இதெல்லாம் அந்த ஷேகுமார்கிட்ட பார்க்கலாம். ஒரே இஷ்களை தூண்டி விட்டுருவாங்க, புரிஞ்சுங்களா? இது இந்த அவுலியாக்கள் இந்த ஷேகுமார்கிட்ட தான் பார்க்கலாம். அல்லாவே காதலியாக்கிடுவாங்க, காதலியாக்கி அவன் மேலே பாட்டு படிக்க ஆரம்பிச்சு. அல்லாவே லவ்வர் ஆக்கி லவ் சாங்ஸு, இறை காதல் பாட்டுகள், இல்லைங்களா? அவனுடைய கொஞ்சறது மகிழ்றது அல்லாஹ் தாலா இடத்துல இது அப்படியே இதெல்லாமே அந்த ஷேகுமாரோட பார்க்கலாம். இதெல்லாம் வஹாபிகள் இன்னும் அல்லாஹ் என்ன மாஷூக்கா, அல்லாஹ் பயப்படணுங்க, அல்லாஹ் தாலா காதல் கொள்வதற்கு உண்டானவனா அவன். அல்லாஹ் மஅபூத், அல்லாஹ் யாருங்க? மஅபூத் மர்ஹூப், அவனை இபாதத் செய்யணும், பயப்படணும். அவனை மஹபூப் ஆக்கிட்டீங்க, மாஷூக் ஆக்கிட்டீங்க. இது எப்படி புரிஞ்சுங்களா? ஆனால் ஷேகுமார்களை பாருங்கள், அவங்க கிசி கு தேக்னா பிரு பூச்னா பிரு दिल लगाना क्या तुम्हारे माँ सिवा में भी तुम्हारे ही सिवा क्या है. மௌலானா யாரை பார்க்கணும், யாரை நேசிக்கணும், யார்கிட்ட பேசுறது ஒருத்தரும் தெரிய மாட்டேங்குது. மௌலா என் மாசிவல்லாவில் போய் தேடி பார்க்குறேன், அங்கேயும் மாசிவல்லா ஒன்றும் இல்லை, நீ தான் இருக்கிறல்ல. துமி கோ தில் மே ரக்னா சாத் ரஹனா तुम पे मर मिटना यही एक काम रहता है मुझे इसके सिवा क्या है. உன்னையே தான் பார்க்க வேண்டும், உன்னுடனே இருக்க வேண்டும், உன்னிலேயே அழிய வேண்டும். இதை ஒன்றை என்று வேறு எந்த வேலையும் எனக்கு இல்லை ரப்பே, ஜி எனக்கு அதுதான் காதல் அப்படின்னு சொல்லி இறை காதல்லையே அவங்க மூழ்கிறாங்க. அப்படியே தெரிஞ்சுக்கலாம். யார்? அல்லாஹ் பற்றி காதல் பாட்டு. தும் மேரி ஆங்க் சே ஆவோ துமேரி தில் மே ரஹோ, இரவா என் கண் வழியே வா, என் உள்ளத்தில் தங்கிவிடு. பிறனா ஜானா கபி ஆகா மேரே ஆனே வாலே, என்னை விட்டு போயிடவே போயிடாத. அப்படி இறைவனை பற்றி எப்படி ஒரு காதலியை பற்றி காதலன் பாட்டு படிப்பானோ அப்படி அவங்க உருகி உருகி ஷேகுமார் பாடல் எடுத்து பாருங்களேன். இப்படி பாட்டு படிக்கிறாங்க. அல்லாஹ் வந்து மாஷூக் ஆக்கிட்டாங்க. இப்படி துணிச்சலாக அல்லாஹ் காதல் ஏற்பட்டு பாட்டு படிக்கிறது அவங்க தான். நபிமார்கள்லாம் படித்தது இல்லையா அப்படின்னா அவங்களுக்கு காதல் கம்மியா கேள்வி வரதான் செய்யும். ரசூல் காதல் பாட்டு படித்தாங்க அல்லா மேலே. 1,24,000 நபிமாரெலாம் அல்லா மேலே காதல் குறைவானவர்களா? அவங்க ஏன் காதல் பாட்டு படிக்கலை?
ஜி ஜதுபு இல்லையா அவங்களுக்கு இருந்துச்சுல்ல. சுலூக்கில் ஜதுபுன்னு ஒரு பாடம் இருக்குது. ஜதுபு வரணும். ஜதுபு இல்லாமல் சுலூக்கு வந்து ஷைத்தானுடைய சுலூக்குன்ட்டாங்க. சுலூக் இறைப்பாதையில் நடக்குது. ஜதுபு இஷ்கு காதலோடு நடக்குது. நம்ம ஷேഖமார்களுக்கெல்லாம் ஒன்று சாலிக்கே மஜ்தூபாக இருப்பாங்க, அல்லது மஜ்தூபே சாலிக்காக இருப்பாங்க. சுலூக்கும் ஜஸ்பும் சேர்ந்து இருக்கும். பாடங்களும் இல்மும் கரெக்டாக இருக்கும். हम अब तो हम हर आन गौसी रहते हैं दो शान में महुए हक में सहुए शक्ल अहमद मुख्तार में. ரெண்டு மஹவும் இருக்கு, சஹவும் இருக்கு, இரண்டிலும் நான் செல்கிறேன் அப்படின்ட்டான். அப்போது அவர்கள் ஜஸ்புலே இருந்தாங்க. வெறும் மஜ்தூபாக போயிட்டா சாலிக்கா இல்லாமல் வெறும் காதல் போயிட்டா அவர் மஜ்னூன் பைத்தியம் மாதிரி ஆயிடுவார். அவர் மஜ்தூப் அப்படின்றவாங்க. அவங்களை கொண்டு துனியா ஃபாய்தா பெறாது. வெறும் சாலிக் இறைஞான பாடங்களை மட்டும் சொல்லித்தர்றாரு. ஜஸ்பே இல்லை, அல்லாஹ் காதலே இல்லை, இஷ்கே இல்லை அப்படின்னு சொன்னால் அவர் வெறும் சாலிக்கே மஹஸ்ன்ற பேர். அதுக்கு உதாரணம் ஷைத்தான் தான். நல்லா அல்லாஹ் பற்றி தெரியும் அவனுக்கு. என்ன தெரியல, அல்லாஹ் நேரில் பேசணும்னாச்சே இல்லை. அல்லாஹ் மேல் காதல் ஒன்று தான் மிஸ்ஸிங் அவன்கிட்ட, காதல் இல்லை. இப்போ கேள்வி என்ன, அப்போ ஷேഖமார்கள் இப்படி இறை காதல் பாடல்கள் படித்து அல்லாஹ் மேல் தன்னில் ஜி அல்லாஹ் அப்படி கண்மூடித்தனமாக காதலிக்கிறேன்னு சொல்கிறாங்களே. இறைவா நீ என்ன வேணால் செய்யலாம், என்னைய என்ன செய்யணுமோ செய்யும் जी. आबाद करी बर्बाद करी या शाद करी ना शाद करी मर्जी पे तुम्हारी हर हम सर अपना झुकाए जाते हैं. நீ ஆபாத் ஆகினாலும் சரி, பர்பாத் ஆகினாலும் சரி, நீ அலங்கரிச்சாலும் சரி, அலங்கரிக்காவிட்டாலும் சரி, நான் தான் உன் ஆள்னு ஆயிடுச்சு. அப்புறம் என்ன ரப்பே நான் உன்கிட்ட போய் கேட்கறதுக்கு என்ன இருக்குது? கொஞ்சம் நாங்கள் பாருங்க அல்லாட்ட எப்படிலாம் ஜி. யார் ஷேഖமார் அல்லாட்ட கொஞ்சம் கொஞ்சம் முறைகள் சொல்கிறேன். அந்த மாதிரி அவர்கள் கொஞ்சறாங்களே, எல்லாட்டு பேசுகிறாங்களே. सखी सखी का से कहूँ मोहे लाज रखी, सखी का से कहूँ मोहे लाज रखी. எப்படி உங்களிடத்தில் சொல்வது, இறைவன் என்னை நீ கருணை காட்டு, என் மேல் அன்பு காட்டு. நான் தான் இப்போ இல்லையே ஜி, நான் உன்னை பார்த்த உடனே என்னை அர்ப்பணிச்சினேன், இல்லாமல் போய் காணாமல் போயிட்டேன். அப்போ நீ வேறு நான் வேறையா, என் மேல் நீ கருணை காட்டு என்று கேட்பதற்கு இப்படி இப்படி வரான் பாருங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மனி என் மேலே கருணை காட்டுன்னு கேட்டாங்க. இவங்க சகி காசே கஹூம் முझे लाज रखी अपने सकी कासे कहूँ मुहे लाज रखी सकी कासे कहूँ मोहे लाज रखी. मेरे अपनी नजर या मार गई, உன்னுடைய புதிரு பார்வையில் என்னை அழித்து விட்டாய், என்னை இல்லாமல் ஆக்கி விட்டாய். உன் ஒரு பார்வையிலே என்னை நீ அழித்து விட்டாய், நான் இல்லாமல் போயிட்டேன். எப்படி ஒன்று போய் என் மேலே கருணை காட்டுன்னு கேட்குறதுக்கு, நீ வேற நான் வேறன்னு இல்லையே வைப்பேங்கிறாங்க. இது எப்படி சொல்கிறது? இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் மக்ஃபிர்லி வர்ஹம்னி வஆஃபினி வஹ்தினி வர்ஸுக்னி வஜ்புர்னி வர்ஃபஅனி இன்னி லிமா அன்ஸல்த இலைஹி மின் கைரின் ஃபகீர்னாங்களே. அவங்களுக்கு இல்லாத இஷ்கா, நபிமார்களுக்கு இல்லாத காதலா ஜி? ரப்பே ஒரு பார்வையிலேயே என்னை அழிச்சிட்டேனே, என்னை இல்லாமல் போயிட்டேனே. மேரே பீக்கி நசரியா மாறுகை, என் காதலின் பார்வை என்னை கொன்று விட்டது, என்னை அழித்து விட்டது, நான் இல்லாமல் போயிட்டேன். இப்போ என்னுடைய இது இருக்குது, என்னுடையது என்று எது இருக்கிறது? நீ என் மேல் கருணை காட்டு என்று எப்படி உண்டை நான் கேட்குறது? சகி யார் அமீர் ஹுஸ்ரு சகி காசே கஹூம் மோஹே லாஜ் ரகி மோஹே மேரே பீக்கி நசர் யா மாறு கை. பீனா பியூ அப்படின்னு சொன்னால் காதலன்னு சொல்கிறது. என் நேசனின் பார்வை என்னை அழித்து விட்டது, இல்லாமல் போய்விட்டேன், காணாமல் போய்விட்டேன். நான் எப்படி உன்னிடத்துல கையேந்து எதை வச்சு கையேந்துறது? இது எப்படி இருக்குது? என்ன பை அவங்க பார்வை இப்படி இருந்துச்சு. அப்போ என்ன பை அர்த்தம்னு கேட்டால், அவங்க வந்து சாஹிபு ஷரியத், யார் நபிமார்கள், சாஹிபுல் ஹிதாயத், மக்களுக்கு ஹிதாயத் செய்வதற்காக வேண்டி வந்தார்கள், மக்களுக்கு ரஹ்மத் செய்வதற்கான மமா அசல்னாக்க இல்லா ரஹ்மத்துல்லில் ஆலமீனா வந்தாங்க. அவங்க இது ஒமா அரசல்னா ரசூல் இல்லா லியுதா பிஇذنில்லாஹ். அது நபி லில்லா லியுதா
எந்த நபியும் அனுப்ப ரசூல் இல்லா யுதா, மக்கள் அவரை கட்டுப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி வந்தார்கள். இப்போ அவங்க தன்னை மெய்மறந்து போய் உட்காந்துட்டாங்கன்னு வச்சுங்க, யார் போய் அவங்கள்ட்ட பாடம் கேட்குறது? அவங்க தன்னை இறை காதல் உச்சகட்டமாக இருக்குது, ஆனாலும் எல்லாத்தையும் அடக்கி வச்சுக்கிறாங்க. அப்படி உச்சகட்டமான காதலர்கள் தான் எல்லாத்தையும் அவங்க இரவு நேரங்களில் அல்லாட்டு பேசிக்குவாங்க, கொஞ்சிக்குவாங்க. ஆனால் பகலில் வந்தால் வேஷமே வேறு மாதிரி ஆயிரும். மக்களுக்காக வேண்டி ஷரியத்து பாபந்தி, அவங்க தன் வயம் பட்டு மறந்து போயிட்டோன்னா ஹிதாயத் செய்ய வேண்டிய பொறுப்பு கொடுத்து எல்லாம் கொடுத்து அமைச்சிருக்கிறான். அவங்க நபி, செய்தி அறிவிப்பவர்னு அர்த்தம். நபி என்று சொன்னாலே ரசூலும் தூதர்னு அர்த்தம். யாரிடம் தூதுவத்தை சேர்த்து வைக்க வேண்டுமே. நடுவிலே பைத்தியம் பிடிச்சிச்சுன்னா இறை காதல் பைத்தியம் எப்படி போய் சேர்த்து வைப்பாங்க? அந்த பொறுப்பு அவங்களுக்கு இருந்துச்சு பாய். வேறு அரசர் ஒருத்தர் தூதராக அனுப்பிச்சு பக்கத்து நாட்டு மக்களுக்கு அல்ல மக்களுக்கு இந்த செய்தி சொல்லுங்கப்பா, இந்த செய்தின்னு சொல்லி அனுப்ப தூதராக நான் ரஹீம் ஹசன் நியமிக்கிறேன். அவர் தூதத்தை வாங்கி பக்கத்தில் நின்று டான்ஸ் அடிக்கிறார். உங்களை பார்த்தேன், உங்கள் முகம் என்ன அழகு, உங்கள் குரல் என்ன அழகு, அப்படி டான்ஸ் அடிச்சிருக்கு. எப்போ போய் செய்தி சேர்றது? அதில் அவர்கள் எல்லாம் ரசூல் மாதிரிலாம் வச்சுருந்தான். உள்ளுக்குள் 1000 கோடி காதல் உள்ளே அடக்கி வச்சுருக்கிறாங்க. ஆனால் நான் செய்யாமல் உட்காந்துருக்குறாங்க. விளைஞ்சுங்களா? இவங்கெல்லாம் இருக்காங்களே, கொஞ்சோண்டு காதல் ஏறணுன்னே துள்ள ஆரம்பிச்சிருவாங்க. விளைஞ்சுங்களா? இவங்களுக்கு பொறுப்பு இல்லைல்ல. போய் மக்கள் சொல்லணும், நான் என்ன நீ கேளு கேட்காம போ, நான் சும்மா போ, எனக்கு என்ன, நானும் இறை காதலில் துடிச்சிக்கிட்டு இருக்கிறேன். என் காதலை பற்றி ஊர் மக்களுக்கு தெரியணும் அவசியம் என்ன இருக்குது? அஹமத் து ஆஷிகி, அஹமதே நீ காதலனாக மாறிவிடு. இப்போ மஷீகத் தேராச்சே கார், நீ ஷேகாயி முறிது கொடுக்கணும் என்ன அவசியம் வந்துச்சு? போயா வேலையை பார்த்துட்டு நீ கூத்தடி. தீவானா பாஷ், பைத்தியக்காரனா போயிரு. சில்சிலா சுது சுது நசுது நசுது, சில்சிலா இருந்தா இருக்குன்னு இல்லாட்டி போய் தொலைட்டோம். உனக்கு சில்சிலா இருக்க என்ன அவசியம் வந்துச்சு? நீ அடி கூத்து போடு. அவனுக்கு கேள்வியே கிடையாது. விளைஞ்சிங்களா? அவங்க சொல்லணும், ஏன் சொல்லணும் கேட்க மாட்டான். நபிமாரில் கேள்வி இருக்கு போய் சொன்னீங்களா? வலிமாரில் கேள்வி கிடையாது, நீ போய் மக்களுக்கு எத்தி வச்சியான். இவங்கள்ட்ட கேள்வியும் கிடையாது. வலனஸ்அலன்னல்லதீன உர்சில இலைஹிம் வலனஸ்அலன்னல் முர்சலீன் சொல்கிறாங்களா? நபிமார்களையும் கேட்போம், அனுப்பி வைத்த உம்மத்திட்டையும் வந்தாங்க நபின்னு கேட்போம். வலனஸ்அலன்னல்லதீன உர்சில இலைஹிம், யார் பக்கம் அனுப்பப்பட்டதோ அந்த மக்களையும் கேள்வி கேட்போம். வலனஸ்அலன்னல் முர்சலீன், அனுப்பப்பட்ட நபிமார்களையும் கேட்போம், போய் எத்தி வச்சிங்களா? ஹல் பல்லக்த, எத்தி வைத்தீர்களா? அவங்க எல்லாத்தையும் எத்தி வச்சு ஆகணும். நடுவில் அவர்கள் மூளை குழம்பு என்ன செய்ய முடியும்? அவங்க பெருமானா எல்லாத்தையும் எத்தி வச்சாங்க. கடைசி ஹஜ்ஜத்துல் வதால ஹல் பல்லக்து எத்தி வச்சுட்டேன்னா எல்லாம் முடிஞ்சா? 1,24,000 சஹாபாக்களும் கது பல்லக்த யா ரசூலல்லாஹ், எத்தி வச்சுட்டேங்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹும் அஷ்ஹத் அல்லாஹும் அஷ்ஹத், யார் நீ சாட்சியான எல்லாம் சொல்லிட்டாங்க, எத்தி வச்சுட்டேன், எதையுமே மறைக்கல. யார்? நபியுடைய பொறுப்பு. வலிமார்களுக்கு அந்த பொறுப்பே கிடையாது. செல்லப்பில்லை மாதிரி தெரிஞ்சுங்களா? அவங்களுக்கு அந்த பொறுப்பு கிடையாதுல்ல, அடியே போட. அதனால நபிமார்களோட இவங்களுக்கு இறை காதல் கூடன்னு அர்த்தம் வச்சா நீ பைத்தியக்காரன்னு அர்த்தம். அப்படி அர்த்தம் இல்லை பை. விளைஞ்சுங்களா? கடல், ஆழ்கடல் இருக்கு, எவ்வளோ ஆழம் இருக்கும்? பயங்கரமான ஆழம். விமானம் உள்ளே போயிடுது, கப்பல் உள்ளே போய் எடுக்க முடியல இன்னும். அந்த மாதிரி பயங்கரமான உள்ளே போயிட்டே இருக்குது ஆழ்கடல். ஆனால் அமைதியாக இருக்கும். பயங்கரமான ஆழம், தண்ணி பயங்கரமாக இருக்கும். உள்ளுக்குள்ளே பெரிய பெரிய மீன், முதலைகள், பெரிய பெரிய மீன்கள்லாம் இருக்கும். அமைதியாக இருக்கும். எதுங்க? கப்பக்குன்னு முழுங்கிட்டு அமைதியாக இருக்கும். பெரிய பெரிய கப்பலை முழுங்கிடும். ஒரு ஊரே உள்ளே இருக்கும், அத்தனை பெரிய கப்பலை முழுங்கிட்டு ஆழ்கடல் அமைதியாக இருக்கும். ஆனால் இந்த கரை ஓரம் வந்தா பொழு பொழு, அந்த ஆளப்படி இந்த ஆளப்படி, என்ன அலை வீசுதா இல்லையா? பெரிய சத்தம், காதை அடிக்கும். கிட்ட போய் நின்றா, காரைக்கால் கடற்கரை போய் நின்று பாருங்க, காதெல்லாம் அடிக்குது. அப்பா கத்து கத்துறான்னு கத்தும். ஆளை கால் நிற்க முட்டுக்காலுக்கு தண்ணி இருக்கு, இடுப்புலையும் தண்ணி இருக்கு, ஒரு ஆளை வேறு தண்ணி கூட இருக்காது. அந்த ஆளை மொதா இல்லையா? அது மாதிரி நம்மளாம் குறை குடம் கொஞ்சோன்னு ஊற்றுறோன்னு ஆடுறான். புதுசாக குடிக்கிறேன் பார்த்தீங்களா? அரை டம்ளர் ஊற்றுறாலும் சரி தான், கொஞ்சோன்னு 50 மில்லி உள்ளே போனாலும் சரி தான். இந்த தெருவுக்கும் அந்த தெருவுக்கும் சர்வேர் இழந்த மாதிரி இங்கேயும் அங்கேயும் அளந்துட்டு இருப்போம். இங்கேயும் அங்கேயும் தெரு லாஸ்ட்டுக்கு டேய் அது தெரியுமா வேற கொஞ்சம் உள்ளே போயிருக்கும். அந்த மொடா குடியும் இருப்பானே, பழைய காலத்து குடிக்காரன், 25-30 குடிச்சிட்டு இருக்கான். அவன்லாம் 2 பாட்டில் பெருசாக உள்ளே போயிடும். சார் வாங்க, என்ன சார் வேணும்? கரெக்டாக எல்லாத்தையும் ஆளாளுக்கு எல்லாம் தெரியும், குடித்த மாதிரியே தெரியாது அவனுக்கு. எல்லாம் உள்ளே போயிடும். போதை ஏறி ஆட்டம் போட்டுருப்பான் உள்ளுக்குள்ளார, வெளியில் கரெக்டாக இருப்பான். சார் வாங்க சார், உட்காருங்க சார், என்ன சார் வேணும்? அப்படி
தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி அவர்கள் வந்து படி எல்லாத்தையும் உள்ளே வச்சுக்கிட்டு அன்பியாக்கள் அமைதியாக இருப்பாங்க. கூத்தாடுறது தான் இவங்க தான். நமக்கு என்ன கூத்தாடுறதான் பிடிக்குது பாருங்க. இந்த ஆட்டம் பாடுறது நமக்கு பிடிக்குது. சரி, அது அந்த அந்த உள்ளவங்க எல்லாத்தையும் முழுங்கிட்டு அமைதியாக குதவும். निगल कर जी दामन में आपने कश्ती हजारों को छुपा कर निगल कर முழுங்கிடுச்சு. இது ஆழ்கடல் தண்ணிலே ஆயிரக்கணக்கான கப்பல்களையே முழுகி, விமானங்களை முழுகி, எல்லாத்தையும் மனுஷங்களை உள்ள மூழ்கி எல்லாத்தையும் முழுங்கிருச்சு. निगल कर दामन में आपने छुपा कर दामन में आपने कश्ती हजारों को समंदर सो गया लेकिन किनारों को न नींद आई समंदर निगल कर दामन में अपने कश्ती हजारों को ஆயிரக்கணக்கான கப்பல்கள் உள்ள முழுங்கிட்டு சமந்தர் ஆழ்கடல் அப்படின்னு நிதானம் அமைதியா समंदर सो गया लेकिन किनारों को न नींद आई. ஆள்கள் தூங்கி விட்டது, ஆனால் இந்த கரைகளோ அடித்து லவோலோபோ அடிச்சு போயிடுச்சேன்னு வயிற்றுல வாயிலையும் அடிச்சுக்கிட்டு இந்த கரைகளெல்லாம் வயிற்றுலையும் வாயிலையும் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சேன்னு அழுகுதான். எனவே அது தூங்கிடுச்சு. எது அதனால் அன்பியாக்களுக்கும் அவுலியாக்களுக்கும் ஒப்பிட்டு பேசாதீங்க. அவங்க பணிகள் வேறு, அவங்களுடைய கடமைகள் வேறு. இவங்க கொஞ்சம் அல்லாஹ்வுடைய இஷ்கு உள்ளே வந்தவுடனே துள்ள ஆரம்பிச்சிடுவாங்க, துடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அலைஞ்சுங்களா, தன்னிலே மறந்து ஆட ஆரம்பிச்சிடுவாங்க. அலைஞ்ச போய் அவங்களுடைய ஆட்டம் பாட்டமே தனியாக இருக்கும். அதனால் இதுக்கு எதுவும் ஒப்பிடாதீங்க. எதுக்கு பேச்சு வந்துச்சிங்க பேச்சு? அப்போது எதை பேச வருகிறோமோ அந்த ஞானங்களை பரிபூர்ணமாக தெரிந்து கொண்டு, அறிந்து கொண்டு, புரிந்து கொண்டு, விளங்கி கொண்டு பேசணும். அரைகுறை ஞானங்களை சொன்னால் ஆச்சுங்களா, அதை கேட்குறதுக்கு 4 பேர் வருவாங்க, அவங்களும் ஒன்று கொண்டாடுவாங்க. ஆச்சுங்களா, யார் யார் பேரும் 4 பேர் இருக்காங்க, இதுதான் செய்கிறான். லட்சக்கணக்கான மக்கள் வரதானே செய்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியாவெங்கும் எத்தனை பேர் பெரிய பெரிய யோகாசனம் பண்ணுறோன்னு முனிவர்கள், சாமியார்கள்னு சொல்லிக்கிறான். சாமியார்கள் ஆனால் பல கோடி சொத்துக்கு லட்சம் கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கிறாங்க. இந்தியாவில் இன்னைக்கு கணக்கு போட்டால் பெரிய பெரிய கோடீஸ்வரன் யாருங்க, லட்சம் கோடி அதிபதியில் யாருங்க? சாமியார். சாமியார்னா திருவோடு தான் கேள்வி இருக்கணும், ஒன்றுமே கேள்வி இருக்கணும், அது பேர் சாமியார். இன்றைக்கி பல கோடி வச்சிருக்கிற பேர் தான் சாமியார். தெரிஞ்சுங்களா, அந்த மாதிரி ஆயிடுச்சு இன்றைக்கி. சரி விளைஞ்சுங்களா, சரி வாங்க. அப்போது எல்லாத்துக்கு பின்னாடி ஆள் வர்றாங்கிறேன். போலி சாமியாருக்குன்னு இல்லை, எல்லாத்துக்கு பின்னாடி ஆள் வர்றான். ஆள் வர்றதை வச்சோ, ஆள் பலத்தை வச்சோ அவர்கிட்ட ஹக்கு இருக்கா தெரியாது. அவருடைய ஹக்கு குர்ஆன் ஹதீஸுக்கு ஒத்து இருக்கிறதா? எதை சூஃபியாக்கள் ஞானவான்கள் சொன்னாங்களோ அதுக்கு ஒத்து இருக்கிறதா? எல்லா ஷேகுமார்களும், முஹத்திசீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள், ஷாரிஹீன்கள், தீனுடைய மாபெரும் உலமாக்கள் அவர்கள் சொன்ன கருத்துக்கு ஒப்பாக இருக்கிறதா என்று ஆராய்ச்சி செய்யணும். அப்போ தான் அது உண்மையான தத்துவமாக இருக்கும். ரஞ்சம்பை அப்போது அரை வேக்காடு உதவாது, முழு வேக்காடாகி இரு. எத்தனையோ பேர் என்ன செஞ்சாராங்க, இன்றைக்கி பையத்தை வாங்கிட்டு ஷேக்கிட்ட வருஷக்கணக்கில் காலடியில் கிடக்கணும். நாங்களாம் 25 வருஷம் 30 வருஷம் கடந்தோம் ஷேக்கிட்ட. இறஞ்சுங்களா, அவ்வளோ காலங்கள் ஷேக்குடைய காலடியில் கடந்து இல்மு வாங்கணும். இறந்து போய் அந்த ஞானங்களை பெறணும். அதை விட்டுவிட்டு என்றைக்காவது வர்றது, பையத்து வாங்கிட்டு போனது தான், அப்புறம் என்றைக்காவது ஃபோனில் பேசுகிறது, ஏதாவது துவா கேட்க வர்றது, வருஷத்துக்கு ஒரு தடவை எட்டி பார்க்குறது, ஒரு தாலி வாங்குறது, ஏதாவது வரும்போது 500 ரூபா கவரில் போட்டு ஷேக்கிட்ட கொடுத்துட்றது, ஒரு பென்சில் டப்பா, ஒரு பேனா கொண்டு கொடுத்துட்றது, ஒரு சோப்பு டப்பா கொண்டு கொடுத்துட்றது, இதோட முடிஞ்சிச்சு. எப்போயா இருக்க தொடர்பு. சரி, இந்த இல்மு ஞானங்களை ஏதோ ஒன்று ரெண்டு கற்றுக்கிற, ஏதோ மக்களுக்கு சொல்லணுமேங்கிறதுக்காண்டி சில ஷேகமான ஹிலாஃபத்தும் கொடுத்துட்றாங்க. அதோடு முடிஞ்சு இன்திஹா அடைஞ்சிட்டுன்னு நினச்சிக்கிட்டாங்க. ஹிலாஃபத்து கொடுத்த ஒன்று சில பேர், நாம் தான் முழுமையை அடைந்து விட்டோம், இனி நாம் முழுமை அடைகிறதுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாம் முடிஞ்சு ஃபினிஷு, அத்தனையும் கற்றுக் கொடுத்துட்டு கத்தாச்சு, அத்தனையும் கற்றுக்கிட்டாச்சு.
அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அவங்க மக்களுக்கு போய் கண்டதையும் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க, 4 விஷயங்கள் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. போய் இது தானும் கெட்டு மற்றவர்களையும் கெடுக்குதலாக இருக்கும். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. மின் கைரி லாலு வலல் முதில். லாலுனா தானும் கெட்டவன், முதில்னா பிறரை கெடுப்பவன். பெருமானா துவா செஞ்சாங்க, அல்லாஹும்ம அந்த மஜஅல்னா ஹாதீன முஹ்ததீன். யா அல்லாஹ் நாங்களும் வழி பெற்றவர்களாக, நேர்வழி பெற்றவர்களாக, பிறரை நேர்வழிப்படுத்துபவர்களாக எங்களை நீ ஆக்குவாயாக. நேர்வழி பெற்றவர்களாக அடுத்தவங்களை நேர்வழி படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். கைர லாலீன வலா முகில்லீன். ஹதீஸ் துவா எடுங்க, துவா ஹதீஸில் வருது பை இந்த துவா. யா அல்லாஹ் பிறரை வழி கெடுப்பவர்களாக நாங்களும் வழி கெட்டவர்களாக எங்களை ஆக்கிவிடாது. அல்லாஹ் மஜஅல்னா ஹாதீன முஹ்ததீன கைர லாலீன வலா முகில்லீன் சில்மன் லி அவுலியாயிக. உன் நேசர்களுக்கு சாதகமானவர்களாக எங்களை ஆக்கிவை. வ ஹர்பன் லி அதாய். உன் விரோதிகளுக்கு எங்களை விரோதிகளாக ஆக்கிவை. நுஹிப்பு பி ஹுப்பிக நாஸ். உனது காதலை கொண்டு, உன்மேல் கொண்ட காதலால் மக்களை நாம் நேசிக்க வேண்டும். ஒன் ஆதி பி அதாவத்திக மின் ஹாலஃபக மின் ஹல்கிக். உன் சிருஷ்டிகளில் உனக்கு மாறு செய்பவர்களை உன்மேல் நீ கொள்ளுகிற விரோதத்தின் காரணமாக விரோதம் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய விரோதிகளை அல்லாஹ் விரோதிக்கிறானா இல்லையா, அதன் காரணமாக நான் விரோதிக்கணும். அப்போ என் சொந்த சுயநலத்துக்காக யாரையும் நேசிக்கவும் கூடாது, என் சுயநலத்துக்காக யாரையும் விரோதிக்கவும் கூடாது. கேட்குறாங்க பிறகு பெருமான துவா. என்ன அல்லாஹ் மஜஅல்னா ஹாதீன முஹ்ததீன் غير ضالين ولا مضلين سلما لأوليائك وحربا لأعدائك نحب بحبك من أحبك ونعادي بعداوتك من خالفك اللهم هذا الدعاء ومنك الإجابة اللهم هذا الجهد وعليك التكلان. எங்க ராவி யார்? கிதாப் எடுக்கிறீங்க, ராவி காணா. ராவி எங்கே, கிதாப் எங்கன்னு சொல்லுமா? இந்த துவாவை எல்லாரும் ஓதுங்க, குறிப்பாக ஓதக்கூடிய மாணவர்களாகிய நீங்கள். ஆலிம்கள் அனைவருமே இந்த துவாவை அடிக்கடி ஓதிக்கிட்டே இருங்க. யா அல்லாஹ் வழிகாட்டியாக எங்களை ஆக்கிவை, வழி பெற்றவனாக ஆக்கிவை. நானும் கெட்டு மற்றவர்களையும் கெடுப்பவனாக என்னை ஒருபோதும் ஆக்கிவிடாது. பை அல்லாஹ் மஜஅல்னா ஹாதீன முஹ்ததீன் கைர லாலீன வலா முதில்லீன். இந்த துவா எல்லாரும் கேளுங்க பை, எல்லா வக்திலையும் கேளுங்க பை. அல்லாஹ் தாலா அப்படி நம்மளை ஆக்குவான் இன்ஷா அல்லாஹ் தாலா. ஏன்னா வழி பெறுதலும் பெரிய விஷயம், பிறகு வழிகாட்டுதலும் பெரிய விஷயம். புரிஞ்சுங்களா? வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா துவா கேட்டாங்க. அல்லாஹ் தாலா கற்றுக் கொடுத்துருக்கான் துவா. முத்தகீன்களுக்கு வழிகாட்டியாக, தலைவராக எங்களை ஆக்கு, என்னையும் என் மனைவி மக்களையும். அல்லாஹும்ம ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ஸுர்ரியாத்தினா குர்ரத அயுனின். என்னையும் என் மனைவி, யா அல்லாஹ் என் மனைவி மக்களின் கண்களுக்கு குளிர்ச்சியாக ஆக்குவாயாக. ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ஸுர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. முத்தகீன்களுக்கு, உன் நேசர்களுக்கு தலைவனாக, வழிகாட்டியாக என்னை ஆக்கு. விளங்குங்களா? அயோக்கியர்களுக்கு தலைவனாக என்னை ஆக்கிறாது. இவனை பார்த்து 4 பேர் கெட்டு போகிற மாதிரி என்னை ஆக்கிறாது. இவன் ஒரு செய்தி சொன்ன 4 பேர் கெட்டு போவாங்களே அப்படி என்னை ஆக்கிறாது. நல்லடியார்களுக்கு வழிகாட்டியாக, நல்லடியார்களின் தலைவராக என்னை நீ ஆக்கு அப்படின்னு துவா கேட்டு இருக்கணும் பை. விளைஞ்சுங்களா? அப்போ அல்லாஹ் தாலா நமக்கு ஒரு மார்க்க ஞானத்தை அல்லாஹ் நசீபாக்கியிருக்காங்கன்னா அதில் முழுமையாக ஈடுபடணும். இப்போ நீங்கள் மசாலா ஓத வந்துட்டீங்க, அல்லாஹ் தாலா இந்த துறையை அவங்க தேர்ந்தெடுத்துட்டான். இதில் நுண்மான் நுழைபுலம்னு சொல்லுவாங்க. அணுவையும் அணு சந்தேகங்களையும் மிக அலசி ஆராய்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும். எதற்குமே தயாராக இருக்க வேண்டும். திருமதி ஹதீஸ் ஷரீஃபுடைய ஹதீஸ் பை அல்லாஹ் மஜஅல்னா ஹாதீன முஹ்ததீன். விளங்குங்களா? இப்னு ஹுஸைமான வருது, திருமதியில் வருது. ஹஜ்ரத் அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறாங்க. முஸ்லீம் ஷரீஃப்லையும் வருதுன்ட்டாங்க. முஸ்லீம் ஷரீஃப் அஸ்லு ஃபி ஸஹீஹ் புகாரி, புகாரிலையும் சில வரிகள் புகாரிலையும் இருக்கின்றாங்க. விளங்குங்களா? அப்போது அல்லாஹ்வுடைய ஃபஸலை கொண்டு அந்த அளவுக்கு தெளிவாக நாம் இருப்போமே ஆனால் மக்களுக்கு நம்மால் பலன் பெற முடியும். சரிங்களா? அல்லாஹ்வுடைய ஃபஸலை கொண்டு இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போன நிறைய பேர் அப்பப்போ ஃபோன் போட்டு மிஸ்கின் மசாலா கேட்டாங்க. தெரிஞ்சதே டக்குன்னு சொன்னோம். நம்ம எல்லாரும் அறிந்தவர்கள்னு சொல்லலை பை, டக்குன்னு ஃபோன் போட்டு கேட்குறாங்க. நமக்கு ஞாபகம் இருக்கிறது டக்குன்னு சொல்லி, ஞாபகம் இல்லை ஒரு 5 நிமிஷம் கழித்து நான் ஃபோன் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிதாப் எடுத்து பார்த்துட்டு ஃபோன் போட சொன்னாங்க. நிறைய மசாலா கேட்டாங்க. இந்த மாதிரி மதினா ஷரீஃபிலேருந்து மக்காவில் தங்கியிருந்தோம், மதினாவுக்கு போய் யாரை செஞ்சுட்டு திரும்ப வரும்போது என்னால் உடல் நலம் சரியில்லை, என்னால் உம்ரா கட்டாமல் வந்துட்டா பரவாயில்லையா அப்படின்னா, கட்டாமல் வரலாம். நிறைய பேர் கட்டி தான் வரணும் அப்படின்னாங்க, அப்துல் ஹுலைஃபால அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் அப்படி இல்லை,
மன் அராதல் ஹஜ்ஜ அவில் உம்ரத்தை, ஒரு ஹஜ்ஜையோ உம்ராவையோ யார் செய்ய வேண்டும் என்று நாடுகிறாரோ அவர் தான் மீகாத்தை இஹ்ராம் இல்லாமல் தாண்டக்கூடாது. அந்த எண்ணம் இல்லை, ஏற்கனவே செஞ்சிட்டீங்க, இப்போ தான் வாழ்நிலை முதல்ல போகிறீங்கன்னா மீகாத்தை தாண்டக்கூடாது இஹ்ராம் இல்லாமல். ஆச்சுங்களா? அப்படி தாண்டிட்டு என்ன செய்யணுங்க, திரும்ப வந்து மீகாத்துக்கு வந்து அந்த எல்லைக்கு வந்து இஹ்ராம் கட்டிட்டு போகணும். அப்படி எல்லைக்கு வர முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா தம்மு கொடுக்கணும். இப்போ எலமில் நம்ம தாண்டி நம்ம வர்றோம், அங்கே நம்ம இஹ்ராம், திரும்ப எலமில் நமக்கு வர முடியாது அப்படின்னா நம்ம அங்கே போய் தம்மு கொடுக்கணும். ஏன் நான் தாண்டனீங்க இஹ்ராம் இல்லாமல், ஏன் மீகாத் தாண்டனீங்க அப்படின்னு. இப்போ நாம் அப்படி இல்லை, ஏற்கனவே போய் உம்ரா செஞ்சிட்டோம், இப்போ நடுவில் வேலையை வெளியே போனோம், மீகாத் தாண்டி திரும்ப உள்ளே வந்தோம், ஆனால் உம்ராவுடைய நோக்கம் இல்லைன்னு சொன்னால் தேவையில்லை மசலா. இதை அப்போ சொன்னோம். இப்போ ஒருத்தவங்க கேட்டாங்க, ஹஜ்ஜு முடிஞ்ச பிறகு அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி உம்ரத்துல், அதாவது தவாஃபுல் விதா, இறுதி தவாஃப், பெருமாள் சொன்னாங்க நமக்கு ஹஜ்ஜு மதினா மக்கா விட்டு கிளம்பும் போது கடைசியாக வந்து தவாஃப் செஞ்சுட்டு கிளம்பணும். அதுக்கு பேர் என்ன சொல்கிறது, தவாஃபுல் விதா, விடைபெறக்கூடிய தவாஃப். இது என்னால் செய்ய முடியல, செய்யணுமான்னு கட்டாயம் வாஜிபு, செஞ்சே ஆகும். தவாஃபுல் விதா செய்யறது தம்மு கொடுக்கணும். செய்ய முடியலன்னு சொன்னால் என்ன செய்யணும், தம்மு கொடுக்கணும். ஒரு ஆடு அங்கே அறுத்துக்கணும், அது கட்டாயம் வாஜிபில் ஒன்று, கட்டாயம் செஞ்சு தான் ஆகும். சரிங்களா? ஒருத்தர் மசாலா கேட்டாங்க, இந்த மாதிரி கடுமையான வெயில், கடுமையான கூட்ட நெரிசல், அதனால் போகிற 10 கல் ஆடு மொட்டை, இது 3 முடிஞ்ச பின்னாடி, கல்லாடு மொட்டை முடிஞ்ச பின்னாடி நேராக தவாஃபுல் இஃபாதா, அது தவாஃபுல் ஹஜ், அது தவாஃபுல் சதுர், அதுதான் அசல் தவாஃபு. அதுக்காக வேண்டி நாம் ஹஜ்ஜுக்கு போகிறோம் இல்லையா, காபத்துல்லாவுக்கு போய்ட்டு திரும்ப அன்றைக்கி நைட்டுக்குள்ளே மினாவுக்கு வரணும். என்னால் முடியல, என்ன செய்கிறது, பரவாயில்ல உட்காந்துங்க, அடுத்த நாள் முடியுமா செய்யுங்க. அதுவும் முடியல உட்காந்துங்க. அப்புறம் 12 முடிஞ்சு போவீங்களே, கல் அடிச்சு 12 அன்றைக்கி கல்லை முடிச்சுட்டு போவீங்களே மக்காவுக்கு, அங்கே போய் அந்த தவாஃபு ஜியாரா செஞ்சிடறேன், தவாஃபு ஜியாரான்னு சொல்லுவாங்க. அந்த தவாஃபு ஜியாரா செய்து விட்டு நேராக வீட்டுக்கு ரூமுக்கு போயிருங்க, முடிஞ்சு போச்சு. மசாலா இருக்குது, ஜாயிஸ் இருக்குது, எங்கே ஜாயிஸோ அனுமதி கொடுக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி நிறைய பேர் மசாலாக்கள் கேட்டாங்க. அந்த மாதிரி நம்ம தயார்படுத்திக்கணும்னு சொல்ல வரேங்க. இப்போ அல்லாஹ்வின் நம்ம அந்த ஹிதாயா, துருல் முக்தார் இதெல்லாம் பல வருஷங்கள் பாடம் நடத்தினால நம்ம ஞாபகம் இருக்குது சொல்லிடுறது. நிறைய பேர் கேட்டாங்க, கொஞ்சம் பொறுங்க, நான் கிதாப் பார்த்தேன்னு சொல்லணும், சந்தேகமாக சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு கிதாப் பார்த்து சொன்னோம். கிதாப் பார்த்து சொல்கிறதுக்கான மகாரத்தை உண்டாக்கிங்க. அதான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட, மாணவர்களில் நீங்கள் எல்லா சட்டங்களும் மனப்பாடம் பண்ண அவசியம் இல்லை. ஒது சட்டத்திலிருந்து, தண்ணீரின் சட்டத்திலிருந்து எல்லா சட்டங்களுமே கிதாபு சலாத், கிதாபு சௌம், கிதாபுல் ஹஜ், கிதாபுல் நிகாஹ், கிதாபுல் புயூ, வியாபார சம்பந்தமாக அத்தனை சட்டங்களையுமே ஓரளவுக்காவது யாரும் உங்களிடத்தில் கேட்டால் கொஞ்சம் இருங்க பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு ஹிதாயாவை எடுத்தோ, துருல் முக்தார் எடுத்தோ, குறைஞ்ச நூறுதில்லாவை பார்த்தோ, குதூரி பார்த்தோ அந்த சட்டங்களை சொல்லுவதற்குண்டான ஒரு வழியை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். ஓரளவு கற்றுக்கிட்டு வெளியே போங்க. மசாலா கேட்குறான், நீங்கள் உடனே சில பேர் தெரியலைங்க, ஃபோன் உஸ்தாதுக்கு ஃபோன் அடிக்கிறது, அது இந்த மசாலா என்னங்க ஹசரத் நீங்கள் சொல்லிக் கொடுங்க, அது ஜாயிஸே கிடையாது. காலையில் அசத்து கேட்டாங்க, ரஹீம் அசத்து ஒரு 20,000 ரூபா காசு கொடுத்துட்டா அவருக்கு தேவைப்படுது, ஒருத்தருக்கு 20,000 காசு தேவைப்படுது ஆச்சுங்களா. இப்போ அவர் போய் யார்ட்டையும் கடன் வாங்கினா வட்டி கேட்பாங்க, 20,000 வட்டி கொடுன்னு கேட்பானுங்க. இப்போ அவசரம் தேவை வட்டி கொடுக்குற அளவுக்கு மனசு இல்லை. என்ன சொல்கிறாரு, எங்கிட்ட ஒரு பைக் இருக்குது, நீங்கள் வச்சு எடுத்துகிட்டு போங்க, யூஸ் பண்ணுங்கள், நான் காசை இன்ஷால்லா எப்போ திருப்பி கொடுக்குறனோ அப்போ நீங்கள் பைக் கொடுங்க அப்படி. இது ஜாயிஸா இது என்ன பைக் இருக்குது பை, எனக்கு இப்போ 50,000 காசு தேவைப்படுது, நல்ல பைக்கு. இப்போ எங்கே 50,000 யாரும் கொடுக்க மாட்டாங்க. இப்போ நான் ஷாஹித் வச்சுட்டு போய் அது 50,000 கொடுங்க, அது வரைக்கும் என் பைக்கு, நீங்கள் பைக் இல்லாமல் சும்மா தானே போகிறீங்க, இந்த பைக் வச்சுக்கோங்க, என் பைக் வச்சுங்க, யூஸ் பண்ணிட்டுருங்க, நான் இன்ஷால்லா 1 மாதம் திருப்பி கொடுத்த பின்னாடி என் பைக்கை வாங்கிக்கிறேன். இது ஜாயிஸா? ஹராம், ஜாயிஸ் இல்லை, இது ஜாயிஸே இல்லை. வளைஞ்ச பை சொன்ன மசாலா ஜாயிஸே இல்லை. ஏன்னா நீ ஒரு கடனை கொடுத்ததுக்காக வேண்டி கடன் வாங்கியவரிடத்தில் ஏதாவது ஒரு மன்ஃபாத்தை, ஏதாவது ஒரு பலனை பெற்றால் அதுக்கு பேர் தான் வட்டி. அது அறவே ஜாயிஸ் இல்லை, அது கூடாதுன்னு சொல்லியாச்சு. வளைஞ்சுங்களா? அதே மாதிரி பள்ளிவாசலில் கேட்டாங்க, ஒன்று பள்ளிவாசல் கூத்தம்பாளைய பள்ளிவாசல் தலைவர் ஃபோன் போட்டு கேட்டாங்க, இந்த மாதிரி எல்லா இங்கே திருப்பூரில் எல்லா பள்ளிவாசல்லையும் வந்து இந்த சீட்டு கட்டுறாங்க, ஜாயிஸா அப்படின்னு கேட்டார். சீட்னா எப்படின்னு அப்படின்னு கேட்டான். இதில் வந்து 2 வகை இருக்குது, ஒன்று ஏழை சீட்டு ஒன்று இருக்குது, குலுக்கல் சீட்டு ஒன்று இருக்குது அப்படின்னாரு. அது என்ன ஏழை சீட்டு என்ன, குலுக்கல் சீட்டு என்னென்னு?
50 மாதத்துக்கு 1000 ரூபா கட்டுவாங்க. அப்போ எவ்வளோ ஆச்சு? இப்போ எல்லோரும் கட்டுவாங்க. 10 பேர் 20 பேர் 30 பேரும் சேர்த்துக்குவாங்க. இவங்க என்ன செய்வாங்க? 50 பேர் சேர்ந்து கட்டுவாங்க. மாதம் 1000 ரூபா 50 ரூபா 50,000 கட்டுவாங்க. 50 பேர் கட்டுவாங்க. 50 மாதம் கட்டணும். இப்போ அந்த 50 பேர் சேர்த்தாச்சு. இப்போ இந்த 50 பேரும் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஆளுக்கு 1000 ரூபா கட்டுவாங்களா? எங்கிட்ட கட்டுறாங்க. இப்போ எனக்கு எவ்வளோ வரும்? எங்கிட்ட 50,000 ரூபா வந்துடுச்சு. இந்த 50,000 நான் வச்சுக்கிட்டு யாருக்கு காசு இப்போ தேவைப்படுது? அந்த 50 பேரையும் ஒரு நாள் கூப்பிட்றது. காசு கட்டும் 50 பேர் 1ஆம் தேதி வந்துடுவாங்க எல்லோரும். 50 பேரும் உட்காந்துருவாங்க பள்ளிவாசலில். இந்த 50,000 யாருக்கு தேவைப்படுது அப்படின்னு கேட்குறது. எனக்கு எல்லாருக்கும் எதுக்குவோம். எல்லாம் இப்போ அரசமைக்கு வியாபாரம் தேவைப்படுது, பிள்ளை கல்யாணம் தேவைப்படுது, ஆஸ்பத்திரிக்கு தேவைப்படுதுன்னு கேட்பாங்க இல்லையா? எல்லாரும் 10 பேர் போட்டி. யாருமே போட்டின்னா ஒருத்தர் கொடுத்துடலாம். ஒருத்தர் மட்டும் தான் கேட்டார்னா 10 பேர் போட்டினா அப்படியே கொஞ்சம் ஏலம் போடுறது. யாருக்கு வேணும் அப்படின்னு, எவ்வளோக்கு எடுக்கிறீங்க அப்படின்னு அப்படின்னு கேட்குறது. ஒருத்தர் நான் 2000 ரூபாய்க்கு, 3000 ரூபாய்க்கு, 5000 ரூபாய்க்கு, நான் 7000 ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன் ஒருத்தர் சொன்னால் 7000 எடுத்துக்க. அர்த்தம் என்ன? இவர் 50,000 அவன்கிட்ட கொடுத்து 7000 ரூபா வாங்கிக்கிறது இவங்க பள்ளிவாசலுக்கு. அது பள்ளிவாசல் நிதி உதவியாம். வட்டி தான் அது. 5000 ரூபா எடுத்து 5000 ரூபாய் பள்ளிவாசல் வாங்கிக்குவாங்க. 45 ரூபா கொடுத்துருவாங்க அவர்கிட்ட. 50 ரூபாயில் 5 ரூபாய் 50 ரூபா கொடுத்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. அவர் 50 மாதம் கட்டணும். 50,000 கட்டினதுக்கு அவருக்கு கிடச்சி 45,000 ரூபா தான். 5000 ரூபா அந்த காசு பள்ளிவாசலுக்கு. இப்போ அடுத்த மாதம் ஏலம் விடுவாங்க. இப்படி மாதம் ஏலம் விடுறது. இது ஏழை சீட்டு. புரிஞ்சுங்களா? இது குலுக்கல் சீட்டுன்னு ஒன்று இருக்குது. இது ஹராம், பச்சை ஹராம் ஏழை சீட்டு. இன்னொன்று குலுக்கல் சீட்டுன்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னு கேட்டால் இதில் வந்து ஏலம்லாம் விடுறதில்ல. 50 பேர் வருவாங்க. 50 பேர் பேரை எழுதி குலுக்கல் போடுறது. யார் பேர் வருது அவர்கிட்ட 50,000 கொடுத்துட்றது. விளைஞ்சா இல்லையா? 50,000 அவருக்கு கொடுத்துருவாங்க. இது ஜாயிஸா? அவர் 50,000 கொடுத்தா நீ 50,000 திருப்பி கொடுத்தா இது ஜாயிஸு. ஆனால் 51 வாரம் கட்டணுமா காசு. அந்த 50,000 பள்ளிவாசலுக்கு 51 வாரம் கட்டுவாங்கல்ல, 50,000 திருப்பி கொடுப்பாங்க. ஒரு 1000 பள்ளிவாசல். ஜாயிஸே இல்லை. இதுவும் ஹராம். அப்போ அவராங்க கேட்குறாங்க, அது அப்படி இல்லை, பின்ன எப்படி தான் செய்கிறது? அவங்கள்ட்ட போய் இவ்வளோ காசுக்கு 50,000 ரூபா கொடுத்தவங்களுக்கு 50 ரூபா திருப்பி கொடுத்தா தான் ஜாயிஸு. 51 ரூபா கொடுத்தவருக்கு 50 ரூபா கொடுத்தா ஜாயிஸ் இல்லை. பின்ன என்ன தான் செய்யலாம்? அவர் விருப்பப்பட்டு கொடுத்தா வாங்கிக்கலாமா? அது வாங்கிக்கலாம். ஒருத்தர் 50,000 ரூபா கொடுத்தாரு, 51 வாரம் இல்லை 50 வாரம் கட்டினாரு, 50,000 கொடுத்தாரு, திருப்பி அவர்கிட்ட 50,000 கொடுத்துட்டேன். நீங்கள் ஏதாவது பள்ளிவாசலுக்கு உதவி செய்யுங்களேன். பள்ளிவாசல் நிறையா வேலைகள் இருக்குது, நிர்வாக செலவுகள் இருக்குது. சரி, நான் 500 தர்றேன். இல்லை இப்போ தர முடியாது. சரி, உங்கள் இஷ்டம். நான் 10,000 தர்றேன், வாங்கிக்கோ. 20,000 தர்றேன், வாங்கிக்கோ. அது அவங்க இஷ்டம். ஏலம் போட்டோ குழுக்கள் நிபந்தனை வச்சோ வாங்கக்கூடாது. நீங்கள் கேட்கலாம். 50,000 வாங்கிட்டார், ஏதாவது உதவி செய்யணும் உங்கள் இஷ்டத்துக்கு. உங்கள் இஷ்டத்துக்கா? இப்போ தர மாதிரி சூழ்நிலை பின்னாடி பார்த்துக்கலான்னு போயிட்டார். விட்டுறணும், அவ்வளோதான். 5 ரூபா தர்றேன், இல்லை 500 தர்றேன், 5000 தர்றேன், இல்லை 50,000 வச்சுங்க நீங்களே, அது அவர் இஷ்டம். இது ஜாயிஸுன்னு மசாலா சொன்னேன். மசாலா சொன்ன அப்படியான்னு கேட்டுக்கிட்டாங்க. நம்ம இந்த கூத்தம்பாளையம் பள்ளிவாசலில் தலைவர் ஃபோன் போட்டார், இந்த மசாலா சொன்னேன். இந்த மேற்கூடிய 2ம் ஜாயிஸ் இல்லை, 3வது முறை ஜாயிஸுன்னு. சரி, அப்படி நாங்கள் செய்கிறோம் அப்படின்னா. இப்போ அறிவிப்பு செய்யும்போது அது அப்படி தான் செஞ்சாங்க. மார்க்க உலமாக்களிடம் கேட்டு ஃபத்வா வாங்கி மார்க்க சட்டப்படியான முறையிலே ஹராம் கலக்காமல் வட்டி கலக்காமல் சீட்டு நடத்தப்படுகிறது. விருப்பப்பட்டவர்கள் சேர்ந்து கொள்ளவும் அப்படி ஜும்மாவில் அறிவித்தாங்க ஹஜரத். ஆனால் அவங்க தலைவர் சொல்கிறாரு, அங்கே உள்ள சில பேர் சொல்கிறாங்க, திருப்பூரில் 100கணக்கான மஸ்ஜித் இருக்குன்னா பாதி மஸ்ஜிதுக்கு மேலே இது மாதிரி நடத்துகிறாங்க, குலுக்கல் சீட்டு நடத்துகிறாங்க, ஏழை சீட்டு நடத்துகிறாங்கன்றாங்க. ஜாயிஸே இல்லை, அது ஹராம். அந்த காசு, அந்த காசு இருந்து இமாமுக்கு மோதினாருக்கு சம்பளம் கொடுத்தா அதுவும் ஜாயிஸ் கிடையாது. இதை வந்து திருப்பூரில் நடப்பதாக எந்த பள்ளி என்று குறிப்பிட்டு சொல்ல, திருப்பூர் நிறைய பள்ளியில் இந்த மாதிரி ஏழை சீட்டும் குலுக்கல் சீட்டும் நடத்துகிறாங்க, அது ஜாயிஸு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆசிட்டேன். யாருக்கு போய் சேரட்டுமோ சேரட்டும், யாருக்கு அதில் உழுவுமோ உழுவட்டும். ஹராமை திண்டு தான் இல்லைங்க, ஹராம் அப்படிலாம் செய்யாமல் மஸ்ஜித் நடத்த முடியும். உடனே நடத்த சொன்னேன் பள்ளிவாசலில், என்னால் நிர்வாகம் நடத்த முடியலன்னு போயா உடனே தலைவரை உட்கார சொன்னால். ஹராமான காசை வாங்கி தான் தலைவர் வந்து நடத்தணுமா, கரண்ட் பில் கட்டணுமா, பள்ளிவாசலுக்கு பாய் வாங்கணுமா, இமாம் சம்பளம் கொடுக்கணுமா, மோதி சம்பளம் கொடுக்கணும். நீ யாரே தலைவரை உட்காந்து உடனே தலைவரை உட்கார சொன்னான். போ, என்கிட்ட விட்டு நான் நடத்துகிறேன். இன்றைக்கி நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ, திருப்பூர் எத்தனை பள்ளிவாசல் இருந்தாலும் சரி தான், உங்களால் ஹராமான காசு தான் எங்கள் பள்ளிவாசல் நடத்த முடியுது, இல்லையா என்னால் நடத்த முடியல என்று எந்த தலைவராவது விளைஞ்சுங்களா யாரும் சொல்லுவதாக இருந்தால், திருப்பூர்லேருந்து எந்த ஊராக, தமிழ்நாடு எந்த ஊராக இருந்தாலும் சரி, அந்த பள்ளிவாசல் வந்து என்கிட்ட ஒப்படைச்சிருக்கு. இன்ஷா அல்லாஹ் கரண்ட்டு பில்லும் பள்ளிவாசலுக்கு மோதினாருக்கு சம்பளமும் இமாம் சம்பளமும் நான் என்னுடைய பாபுசலாம் அரபிக் கல்லூரி சார்பாக கொடுத்துக்கிறேன். நான் இங்கேருந்து ஒரு அஜத்தை நல்ல அஜத்தாக போட்டுறேன், நல்லா காரிசாவாக போட்டுறேன். நாங்கள் பார்த்துக்குறோம். உன்னால் துப்பு இல்லை, மானம் இல்லை, மரியாதை இல்லை, நீனா
தமிழ்நாட்டில் எந்த மூலை இருந்தாலும் ஹராமான காசு குலுக்கல் சீட்டு நடத்தி ஏழை சீட்டு நடத்தி அந்த மார்க்கம் சட்டம் ஹராம் என்று சொல்லக்கூடிய காசில் தான் பள்ளிவாசல் நடத்துகிறேன்னு சொன்னால் நீ ஆம்பளே கிடையாது, நீ மனுஷனே கிடையாது, முஸ்லீமே கிடையாது. நீ அல்லாஹ் ஹராம்னு சொல்லி இப்போ வெளியே செஞ்ச நீ மானங்கட்ட பையில திட்டு நல்லா திட்டுவாங்க. ரோஷம் வந்தால் என்கிட்ட வா, மானம் வந்தா. எங்களால் இந்த பள்ளியில் ஊருக்காரங்க யாருமே ஹலாலான முறையில் எங்கள் பள்ளிவாசல் நடத்த முடியலன்னு சொல்லு. எங்கள் பாபு சார்ட்டு கொடுத்துரு, தமிழ்நாடு முழுக்க சொல்லிட்டேன் வா, திருப்பூரில் மொத்தம் தமிழ்நாடு சொல்லிட்டேன் வா. சொல்லலாம் நிர்வாகத்தை என்கிட்ட ஒப்படைச்சிரு. 3 சம்பளம் எனக்கு இமாமுக்கு சம்பளம் கொடுக்கணும், மோதினர் சம்பளம் கொடுக்கணும், கேரண்டி பில் கட்டணும், நான் பார்த்துக்கிறேன். எங்கள் பாபு சலாம் சார்பாக கட்டுறேன், இன்றைக்கி அறிவிக்கிறேன் விடு. இப்படி திட்டனாச்சும் ரோஷம் வருங்க கண்டு அஞ்சல் நல்லா திட்டணும். நல்லா ஹராம செய்கிறவனு அவ்வளோ கோவம் வருது. ஏன்னா மற்ற குற்றங்களை கூட அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா குற்றமாக சொன்னான். வட்டியை அல்லாஹ் சொல்லும் பொழுது ஃபஅஸனூ பிஹர்பின் மினல்லாஹி அதாவது ஃபஇல்லம் தஃஅலூ ஃபஅஸனூ பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வுடைய ரசூலின் புறத்திலிருந்து போர் செய்வதற்குரிய அறிவிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். டிக்ளேரிங் த வார் அப்படின்னு சொல்ல அல்லாஹ் தஆலா. யார் அல்லாஹ் இந்த வட்டியை வாங்கி வட்டியை விட முடியும்னு சொல்கிறாங்களோ விளங்குங்களா, ஐ ஆம் டிக்ளேரிங் த வார் அபவுட் ஹிம், அவர்கள் மீது நான் போர் தொடுக்க ரெடி ஆகிவிட்டேன் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் ரசூலின் மீது போர் அவர்கள் மீது தொடுக்கப்படும் என்று சொல்கிறான் அல்லாஹ் சொல்ல. அவ்வளவு அல்லாஹ் தஆலா கடுமையாக சொல்கிறான். அந்த வட்டி போய் பள்ளிவாசலில் வாங்கி அது இமாமுக்கு சம்பளம் கொடுக்குற மானங்கட்ட மரியாதை கெட்டதாக இருக்குது. இல்லைங்களா? இதில் வேற ஒரு நிர்வாகி ஃபோனை போட்டு இன்னும் இந்த மாதிரி திருப்பூர் மாவட்ட ஜமாத்துல் உலமா தலைவரே ஜாயிதுன்னு சொல்லிட்டாராம்ல அப்படின்னு. இருக்கவே இருக்காதே எடு. உடனே ஃபோன் அடித்தேன் திருப்பூர் மாவட்ட ஜமாத்துல் உலமா தலைவருக்கு அஜத்துக்குள்ள. அது நான் சொல்லவே இல்லை, அது என் பேர் இட்டுக்கட்டப்பட்ட செய்தி. அது நான் அப்படி சொல்லவே இல்லை. குலுக்கல் சீட்டு ஜாயிஸு ஏழை சீட்டு ஜாயிஸுன்னு சொல்லவே இல்லை. ரெண்டுமே மார்க்க சட்டப்படி தடுக்கப்பட்டது. அவங்க எப்படி சொல்லுவாங்க? கற்றறிந்த ஒரு ஆலிம் சொல்லுவார் அப்படி? கற்றறிந்த ஒரு ஆலிம் அப்படி சொல்லுவார் அப்படி? உடனே பெரிய பெரிய இமாமுக்கு நினச்சிங்க சொன்னீங்களா? நான் சொல்லவே இல்லைப்பா, எனக்கு சம்மந்தமே இல்லை, நான் அந்த மாதிரி யார்ட்டையும் சொல்லவே இல்லை. இப்போ உங்கள் மேலே இட்டு கட்டி பேசப்படுகிறது. இந்த ஆலிம் சொன்னார், அந்த ஆலிம் சொன்னாருன்னு. தற்சமயம் தலைவருக்கு ஃபோன் அடித்தேன், உடனே சொல்லவே இல்லை. அப்போ எப்படி தான் ஜாயிது? நீ காசை கொடுத்துரு, அவங்க கொடுத்தா 50,000 கொடுத்துரு. நீ ஏதாவது கெஞ்சி பிச்சை எடு அவங்கள்ட்ட. பள்ளிவாசலுக்கு செலவு கம்மி இல்லை, ஏதாவது கொடுங்களேன், பிச்சை போடுங்களேன் அப்படின்னு கேளு. 1 ரூபா கொடுத்தா வாங்கிக்கோ, 50,000 கொடுத்தா 50,000 வாங்கிக்கோ. அது உனக்கு ஜாயிஸு. பிச்சை எடுக்கிறது ஜாயிஸா இல்லையா மார்க்கத்தில்? முடியாதவனுக்கு ஜாயிஸு. துண்டை போட்டு பிச்சை எடு, அது கேட்டுக்கோ. தொப்பி திருப்பி பிச்சை எடு. திருவோடு வேணால் வாங்கி தரேன் ஃப்ரீயாக. திருவோடு வா, யாருக்கும் வேணுமா சொல்லு வாங்கி. பள்ளிவாச தலைவருக்கு திருவோடு நம்ம ஃப்ரீயாக கொடுக்கலாம். ஏன் கொஞ்சம் கோவம் வருதுன்னு கேட்டால், இது இல்லாமல் மஸ்ஜித் நடத்த முடியாதுன்னு வேற பேசுகிறாங்கன்னு சொல்லி இது இந்த 10-15 நாள் நடந்த செய்தி இது. விளைஞ்சுங்களா? அதனால் எதுக்கு சொல்ல வரம்பா, மார்க்க சட்டங்களில் தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். அஸ்ஸஹபு பிஸ்ஸஹபி வல் ஃபில்தத்து பில் ஃபில்தத்தி வஷ்ஷஈரு பிஷ்ஷஈரு வல் ஹிந்தத்து பில் ஹிந்தத்தி வல் மில்ஹு பில் மில்ஹி வல் மில்ஹு பில் மில்ஹி மஸலம் பி மஸலின் யதம் பி யதின் அல் ஃபضل ரிபான்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜி யதம் பி யதின் மஸலம் பி மஸலின் வல் ஃபضل ரிபா. 1 ரூபா ஒரே ஒரு கோதுமை கூட போனாலும் ரிபா தான், வட்டி தான். தெளிவாக சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் பை ஹஜரத் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர் ஹஜரத் யாருங்க ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், என்ன சொன்னாங்க? இன் குன்து அலா பையினத்தின் மிர் ரப்பி, என் ரப்பிடம் இருந்தும் தெளிவான ஆதாரத்தின் மீது நான் இருக்கிறேன். அப்போ எல்லாத்தையுமே தெளிவாக விளங்கிங்க. மார்க் சட்டங்களை, ஃபிக்ஹ் சட்டமா தெளிவாக விளங்கிக்கோ, நிக்காஹுடைய சட்டமா தெளிவாக விளங்கிக்கோ, வியாபார சட்டமா தெளிவாக விளங்கிக்கோ, படி. நேரம் காலம் செலவு பண்ணு. தசவுஃபா ஷேഖிடத்தை பாடம் படிக்கணுமா, ஷேഖிட்ட போய் ராவா போல கடை பரிபூர்ணமாக விளங்கிக்கோ. ஐயம் திரிபர விளங்கிக்கோ. அப்புறம் வெளியே போய் சொல்லு, இல்லையா வாய முடிக்கும், உலராத வெளியே போய். அப்போது ஹஜரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதில் முதல் செய்தி மிக தெளிவான மார்க்கத்தை விளங்கி கொண்டு தாவா செய்யி அப்படின்னு சொல்ல வர்றாங்க. அதை பரிபூர்ணமாக விளங்கி கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. இன்னும் ஒரு 4 செய்தி சொல்கிறாங்க. அல்லாஹ் நாடனா இன்னொரு நாளைக்கு அதை சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.